بسم الله الرحمن الرحيم ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், நோய் நொடிகள், கடுமையான சிரமங்களை விட்டும் நம்மை சார்ந்தவர்களை, உலக மக்கள் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. ஒரு நகரத்திலே அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான இடம் மஸ்ஜிதுகளாகும் என்றார்கள். ஒரு நகரத்திலே அல்லாஹ்விற்கு மிகவும் கோபத்திற்குரிய இடம், வெறுப்பான ஒரு இடம் இருக்கிறது என்று சொன்னால் அது கடைவீதிகளாகும் என்று சொன்னார்கள் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவிற்கு ஒரு மஸ்ஜிதுடைய மாண்புகளும் சிறப்புகளும் நிறையவே இருக்கின்றது. ஏன் இந்த மஸ்ஜிதுகளுக்கு இத்தனை பெரிய சிறப்புகள் இருக்கின்றது என்று சொன்னால், உண்மையிலேயே மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு இடங்களாகும். ஏனென்றால் இந்த இடத்தில்தான் மனிதர்களை பக்குவப்படுத்தப்படுகின்றது. மஸ்ஜிதுகளில்தான் மனிதனை மனிதனாக உருவகப்படுத்தப்படுகின்றது. மனிதர்களுக்குரிய எல்லா விதமான நல் வழிகளையும் காட்டப்படுகின்றது இந்த மஸ்ஜிதுகள். மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இடங்களாக இருக்கின்றது. அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடமாக இருக்கின்றது. இறை அச்சமுடையவர்களுக்கான இடமாக இந்த மஸ்ஜிதுகள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுகள் அல்லாஹ்விற்கு மிக பிரியமான இடம் என்பதாக சொன்னார்கள். அதே போன்று கடைவீதிகளையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கோபமான இடம் என்று சொன்னார்கள் என்று சொன்னால், கடைவீதிகளில் பொய்யும் புரட்டுமாக ஏமாற்றுவத போன்ற வேலைகள் செய்யப்படுவதால் இவைகள் அல்லாஹ்விற்கு வெறுப்பிற்குரிய இடமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, மஸ்ஜிதுகள் மிக முக்கியமான இடம். எந்த ஒரு ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுகள் இல்லை என்று சொன்னால் அந்த ஊரில் நாம் குடியிருப்பதற்கு தகுதியான ஊர்களாக அவைகள் இல்லை. ஒரு ஊருக்கு செல்லுகின்றோம் என்று சொன்னால் இது நம்முடைய வழிமுறைகள் அல்ல. அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட மக்காவிலிருந்து மதீனாவிற்கு நோக்கி சென்ற ஹிஜ்ரத் செய்த சமயத்திலே முதலாக ஒரு மஸ்ஜிதைத்தான் நிறுவினார். அந்த அளவிற்கு மஸ்ஜிதுகளுடைய நோக்கம் என்பது, தேவை என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு இடத்திலே மஸ்ஜிதுகள் அமைக்கப்பட்டு விட்டால் அது கியாமத் நாள் வரைக்கும் மஸ்ஜிதுகள் தான். அதை யாராலும் மாற்ற முடியாது. எனவேதான் யாராவது ஒருவர் மஸ்ஜிதிற்கு இடத்தை நாங்கள் தானமாக கொடுக்கின்றோம், எங்களுடைய இடத்தில் நீங்கள் மஸ்ஜிதை கட்டுங்கள் என்று சொன்னால் அதற்கான விதிமுறைகள் என்னவென்றால், அந்த மஸ்ஜிதிற்காக அந்த இடத்தை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும், வக்ஃப் செய்ய வேண்டும். அல்லாஹ்விற்காக நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம், கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் எழுதி கொடுக்கப்பட வேண்டும். பிற்காலத்திலே அவர்களோ அவர்களுடைய வாரிசுகளோ அந்த இடத்திற்கு உரிமை கோரக்கூடாது. இது எங்களுடைய தாத்தாவுடைய இடம், எங்களுடைய பாட்டனாருடைய இடம், எங்களுடைய அப்பாவுடைய இடம் என்று யாரும் உரிமை கோர முடியாத அளவிற்கு மிக உறுதியாக அல்லாஹ்விற்காக வழங்கப்பட வேண்டும். அதுதான் மஸ்ஜிது. அப்படிப்பட்ட இடங்கள் தான் மஸ்ஜிதுகள் என்று சொல்லப்படும் இஸ்லாமிய பார்வை.
இது அல்லாத இடங்களை மஸ்ஜிதுகள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுக்காக வழங்கப்படவில்லை, அது தனியாருடைய இடத்தில் இருக்கு என்று சொன்னால் அவைகள் எல்லாம் மஸ்ஜிதுகளாக இருக்க முடியாது. எந்த இடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி முழுமையாக ஒப்படைக்கப்படுகின்றதோ அந்த இடங்கள் தான் மஸ்ஜிதுகள். எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் பனா லில்லாஹி மஸ்ஜிதன் பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த உலகத்திலே ஒரு மஸ்ஜிதை கட்டுகின்றாரோ அவருக்கு நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுவார் என்பதாக சொன்னார். எத்தனை பெரிய சிறப்புகள் மஸ்ஜிதுகளுக்கு! எனவேதான் மஸ்ஜிதுகளை கட்டுவதும் அதை பராமரிப்பதும் அதை பாதுகாப்பதும் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமையாக இருக்கின்றது. அந்த மஸ்ஜிதுகளை செழிப்பாக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மஸ்ஜிதுகளை கொண்டு நிறைய பணிகள் நடைபெறுகின்றது. மஸ்ஜிதுகள் அல்லாஹ்வுடைய வீடுகளாகும். மஸ்ஜிதுகளை நோக்கி நடக்கும் நம்முடைய நடைகளுக்கும் அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான். உலகத்தில் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. நடந்து வருவதற்கும் கூட அல்லாஹ் நன்மையை வழங்குகின்றான். வேறு எந்த கட்டடத்தை நோக்கி நீங்கள் நடந்து சென்றாலும் அதற்கு நடப்பதற்குரிய நன்மைகள் கிடையாது. எதற்கு நன்மை உண்டு என்று சொன்னால், எந்த வீடு அல்லாஹ்வுடைய வீடுகளாக இருக்கின்றதோ மஸ்ஜிதுகளாக இருக்கின்றதோ அந்த மஸ்ஜிதுகளை நோக்கி நடக்கும் நடைகளுக்கும் அல்லாஹ் நன்மைகளை எழுதுகின்றான். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் தஆலா நன்மை வழங்குகின்றான் என்று சொன்னால் எத்தனை பெரிய சிறப்புகள் இந்த மஸ்ஜித். பனு சலமா என்ற ஒரு கோத்திரத்தார்கள் இருந்தார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிதை விட்டு மிக தூரமாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஆசை வந்தது, நாம் மஸ்ஜிதிற்கு அருகாமையிலே சென்று ஒரு குடியேறி விடலாம் என்பதாக. இந்த செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகிறது. அவர்களை அழைத்து கேட்கின்றார்கள், நீங்கள் மஸ்ஜிதுக்கு அருகே வர விரும்புகின்றீர்களா? ஆம் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் அங்கே இருங்கள், நீங்கள் தூரமாகவே இருங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் மஸ்ஜிதை நோக்கி எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்திற்கும் நன்மை வழங்கப்படுகின்றது என்பதாக சொன்னார்கள். அருகிலே வருவதற்கு கூட நீங்கள் அங்கேயே தங்கியிருங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால் மஸ்ஜிதினுடைய சிறப்புகள் நிறையவே இருக்கின்றது. மஸ்ஜிதுகள் சமத்துவம் பேணப்படும் இடமாகும். இந்த மஸ்ஜிதில் இருக்கின்றதே இங்கு உயர்வு தாழ்வு என்பது கிடையாது. நீ உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், உயர்ந்தவர்கள் முன்னாலே உட்கார வேண்டும், அதற்கு அடுத்தவர்கள் அடுத்த சஃபில் உட்கார வேண்டும் என்ற உயர்வு தாழ்வு இங்கு பார்க்கப்பட மாட்டார். யார் முதலில் வருகின்றார்களோ அவர்களுக்கு முதலிடம். பிறகு யார் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர்கள் கடைசியாக வந்தாலும் அவருக்கு கடைசி இடம்தான். இங்கு இடபாகுபாடுகள் இல்லை, எல்லோருக்கும் சமமான ஒரு நடத்தையை நடத்தப்படுகின்ற இடம் மஸ்ஜிதுகள். தொழுகையினுடைய சஃபை பார்த்தாலே நாம் சொல்லலாம், ஒற்றுமையாக ஓர் அணியிலே அனைவரும் சமம் என்ற ஒரே நோக்கத்தோடு ஒரே கண்ணோட்டத்தோடு மஸ்ஜிதினுடைய சஃபுகளிலே நிற்பார். இங்கு நான் முதல் வந்து விட்டேன், பின்னால் வந்து விட்டேன் என்பதற்கெல்லாம் இடமில்லை. யார் முதலிலே வந்தாரோ அவர் மிக சாதாரணமாக இருக்கலாம், படிப்பறிவு கூட இல்லாதவர்கள் இருக்கலாம், பொருளாதாரத்தில் மிகவும் தாழ்ந்தவராக இருக்கலாம் என்று சொன்னாலும் கூட அவருக்கு முதல் இடம் வழங்கப்படும் மஸ்ஜிதினுடைய முதல் சஃபிலே. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மஸ்ஜிதுகள் சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மஸ்ஜிதை நோக்கி வரக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு தடவை ஒரு சஹாபி அவர்கள் அபு உமாமா ரலியல்லாஹு அவர்கள் மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்றார். கடுமையான பிரச்சனை அவருக்கு. மஸ்ஜிதை நோக்கி வந்து விட்டார். கவலையோடு உட்கார்ந்து இருக்கின்றார்கள். அந்த நேரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதை நோக்கி வருகின்றார்கள். தோழரே, தொழுகை அல்லாத நேரத்தில் நீங்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், என்ன காரணம்? சொன்னார்கள் அந்த தோழர் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், கவலைகளும் கடனும் என்னை வாட்டி உதைக்கின்றது. நான் மிகவும் கவலைக்குரியவனாக இருக்கின்றேன், இந்த பிரச்சனைக்குரியவனாக இருக்கின்றேன். என்னுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பது என்று நான்
யோசித்துக் கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லும் நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்ன் என்பது. அன்பானவர்களே, அவர் அந்த துஆக்களை ஓதி வந்தால் சிறிது காலத்தில் அவருடைய பிரச்சனைகள் தீர்ந்தது. இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும் முதலிலே மஸ்ஜிதை நோக்கி வந்தார்கள் சஹாபாக்கள். இது நபியோருடைய வழிமுறையாக இருந்தது. இன்றைக்கு நாம் எல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்று சொன்னால் மஸ்ஜிதை விட்டு தூரமாகி விடுகின்றோம். நல்ல மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டே இருப்பார், கொஞ்ச நாள் அவர் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. கேட்டால் என்னங்க நீங்கள் ஏன் மஸ்ஜிது பக்கம் உங்களை பார்க்க முடியலைன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவாருங்க, பல பிரச்சனைகள் இருக்குங்க, நிறைய பிரச்சனைகள் என்ன சூழ்ந்து கொண்டது, அதனால் என்ன செய்ய முடியலைங்க, மஸ்ஜிதுக்கு வர முடியலன்னு சொல்லி காரணம் சொல்வார். அன்பானவர்களே, ஒரே ஒரு விஷயம், நாம் என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள நாம் மாட்டிக்கொண்டிருந்தாலும் மஸ்ஜிதுகளை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரச்சனைகளுக்கு மிக இலகுவான லேசான தீர்வுகளை இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பான் என்பதை நாம் நம்ப வேண்டும். இது சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்திருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா நேரத்திலும் மஸ்ஜிதை நோக்கி வரக்கூடியவர்களாக, கடுமையான வெயில், கடுமையான மழை பொழிகின்றதா, காற்றடிக்கின்றதா, கடுமையான காற்றடிக்கின்றது, மேகத்தினுடைய நிறங்கள் எல்லாம் மாறிவிட்டது என்று சொன்னால் உடனடியாக மஸ்ஜிதை நோக்கி வரக்கூடியவர்களாக இருந்தார். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அதாபாக இருக்குமோ இவைகள். இதற்கு முன்னால் பல சமூகங்கள் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது, மழையை கொண்டு அழிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மழையும் காற்றும் மேகங்களும் அல்லாஹ்வுடைய அதாபுகளாக இருந்து விடுமோ என்று என்ன செய்தார்கள், பயந்தார்கள். எனவே மஸ்ஜிதை நோக்கி வந்தார்கள். அன்பானவர்களே, மஸ்ஜிதோடு நாம் தொடர்போடு எந்த அளவுக்கு சொன்னால் நம்முடைய மனம் லயிக்க வேண்டும். ஒரு மீனை எடுத்து தண்ணியில் இருந்து ஒரு மீனை எடுத்து வெளியில் போட்டோம்னு சொன்னால் அந்த மீன் எதை நோக்கிங்க இருக்கும், எப்போ நாம் தண்ணிக்கு போக போகிறோன்னு இருக்கும். அது மாதிரி ஒரு மூமின் இருக்க வேண்டும். நான் எப்பொழுது மீண்டும் மஸ்ஜிதுக்கு செல்வேன், ஏதாவது வேலையாக நான் வெளியிலே சென்று விட்டாலும் என்னுடைய மனம் லயிக்க வேண்டும். நான் எப்பொழுது நான் மீண்டும் மஸ்ஜிதுக்கு உள்ளே செல்லுவேன் என்பதாக. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமை நாளையிலே 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அர்ஷுடைய நிழலிலே இடம் கொடுப்பான். சூரியன் மிக சமீபமாக இருக்கும் அந்த நேரத்திலே எந்த நிழலும் இருக்காது, மிக சமீபமாக இருக்கும் சூரியன், எவ்வளவு வெப்பமாக இருக்கும். அந்த நேரத்திலே நிழலை தேடுவார்கள். அந்த நேரத்திலே நிழல் கிடைக்கும் 7 நபர்களுக்கு. அதிலே ஒருவர் தான் தன்னுடைய மனதை மஸ்ஜிதுகளோடு லயித்தவர். அந்த நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அர்ஷுடைய நிழலில் இடம் கொடுப்பான். இப்போ எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க. பள்ளிவாசல்களோடு நம்முடைய தொடர்புகளை ஆக்க வேண்டும். நாம் எத்தனை பெரிய உயர்தரமான நிலைக்கு சென்றாலும் என்னுடைய தொடர்பு மஸ்ஜிதோடு இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் ஐன ஜீரானி என்பதாக அழைப்பான். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எங்கே என்பதாக அழைப்பான். கேட்கப்படுமாம், யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் இடத்துல கேட்கப்படுமா உன்னுடைய அண்டை வீட்டார்கள் யார் என்பதாக. அல்லாஹ் சொல்லுவானாம் மலக்குமார்களுக்கு, யார் இந்த உலகத்திலே மஸ்ஜிதுகளை செழிப்பாக்கினார்களோ, இபாதத்துகள் மூலமாக, இன்ன பிற அமல்களின் மூலமாக யார் தன்னுடைய நடைமுறையை மஸ்ஜிதுகளோடு அதிகமாக ஆக்கி கொண்டாரோ அவர்கள்தான் என்னுடைய அண்டை வீட்டார் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்பதாக மலக்குமார்கள் கேட்கக்கூடிய அந்த கேள்விக்கு அல்லாஹ் தஆலா பதிலாக சொல்லுவான் என்றார். அன்பானவர்களே, நாம் நம்முடைய தொடர்புகளை மஸ்ஜிதுகளோடு ஆக்கிவிட்டால் நாமும் யாருடைய அண்டை விட்டார், அல்லாஹ்வுடைய அண்டை விட்டார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய அண்டை விட்டார் ஆகிவிட்டாரோ நிச்சயம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்வாங்க, சொர்க்கத்தை கொடுத்தே தருவான். மஸ்ஜிதுகள் இருக்கின்றது, அவைகள் ஒழுக்கத்திற்குரிய இடங்கள். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மஸ்ஜிதுடன் தொடர்புள்ளவராக இருக்கார்களோ நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் அவர்கள் ஈமான் உடையவர்கள் என்பதாக. ஈமானுடையவர்களுக்கு என்ன அடையாளம் என்று சொன்னால், நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் யார் மஸ்ஜிதுகளோடு தொடர்புகளோடு இருக்கின்றார்களோ அவர்களை நீங்கள் ஈமானுடையவர்கள் என்று சொல்லுங்கள்.
மஸ்ஜிதோடு தொடர்புடையவர்களை எவ்வளவு பெரிய சிறப்பானவர்கள் சொன்னால் அவர்கள் ஒழுக்கமானவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு தீய பழக்கங்கள் இருக்காது, கெட்ட பழக்கங்கள் இருக்காது. மஸ்ஜிதோடு தொடர்பு வைக்கக்கூடியவர்கள் பரிசுத்த எண்ணமுடையவர்களாக இருப்பார்கள். ஏனென்று சொன்னால் மஸ்ஜிதுகளிலே யாரை நினைவு கூறப்படுகின்றது சொன்னால் பரிசுத்தமான அல்லாஹ்வை நினைவு கூறப்படுகின்றது, பரிசுத்தமான தீனுல் இஸ்லாத்தை நினைவு கூறப்படுகின்றது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை நெறிமுறைகளை சொல்லித்தரப்படுகின்றது இந்த மஸ்ஜிதுகளிலே. எனவே நம்முடைய தொடர்புகளை மஸ்ஜிதுகளோடு ஆக்க வேண்டும். அன்பானவர்களே, எந்த அளவுக்கு மிக முக்கியமான விஷயம் என்று சொன்னால் ஜமாத்துடைய தொழுகை இருக்கின்றது. அந்த தொழுகையை மஸ்ஜிதிலே சென்றுதான் தொழ வேண்டும். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் மஸ்ஜிதிற்கு காரணமில்லாமல் வீட்டிலே தன்னுடைய தொழுகையை தொழுது கொள்கின்றார்களோ அவர்களை கண்டித்தார்கள். காரணம் இல்லாமல் ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் என்ன செய்யலாங்க, வீடுகளில் ஃபர்லை தொழுகலாம். காரணம் இல்லாமல் மிக சாதாரண காரணத்திற்கு அல்லது மிக சாதாரணமான காரணத்திற்கெல்லாம் வீடுகளிலே தொழுதவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். அவ்வாறு செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். கண் தெரியாத சஹாபி உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வின் தூதரே, நான் மஸ்ஜிதை நோக்கி வருவதற்கு மிகவும் கஷ்டப்படுகின்றேன், எனக்கு பார்வை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் வீட்டிலே தொழுது கொள்வதற்கு அனுமதி இருக்கின்றதா என்பதாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாங்குடைய சப்தம் உங்களுடைய காதிலே கேட்கின்றதா? ஆம் யா ரசூலல்லாஹ், கேட்கின்றது. நீங்கள் ஒரு இப்படி செய்யுங்கள், உங்களுடைய வீட்டிற்கும் மஸ்ஜிதிற்கும் இடையே ஒரு கயிறை கட்டிக்கொள்ளுங்கள், அந்த கயிறை பிடித்தாவது நீங்கள் மஸ்ஜிதை அடைந்து விடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்று சொன்னால் கண் தெரியாத சஹாபிக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். சொன்னால் அல்லாஹ் நமக்கெல்லாம் பார்வை கொடுத்திருக்கின்றான், நடக்கக்கூடிய சக்தியை கொடுத்திருக்கின்றான், கேட்கக்கூடிய புலன்களை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான். நாம் மஸ்ஜிதுக்கு வரவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய நாம் குறைவு செய்கின்றோம், பாவம் செய்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கவலைகளை தீர்க்கும் இடம் மஸ்ஜிதுகள், நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கும் இடம் இந்த மஸ்ஜிதுகள். எனவேதான் எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், எந்த கவலைகளாக இருக்கட்டும், நீங்கள் மஸ்ஜிதை நோக்கி நீங்கள் படையிடுங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒட்டுமொத்த மொஹல்லாக்களுடைய நன்மை தீமைகளை என்ன செய்யப்படுதுங்க, இந்த மஸ்ஜிதுகளை வைத்து தான் தீர்க்கப்படுகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு அரங்கமாக இது இருந்தது. மஸ்ஜிது நிக்கா செய்யப்பட்டது. மஸ்ஜிதுகள் தான் ஏதாவது கணவன் மனைவிக்கு உள்ள பிரச்சனைகள் வந்துவிட்டால் அவைகளை சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடிய சுமூக கூடங்களாக இந்த மஸ்ஜிதுகள் திகழ்ந்தன. போர்க்களத்திற்கு செல்வதற்காக மஸ்ஜிதிலிருந்து புறப்பட்டார்கள். பிரச்சனைகளை தீர்த்து வைக்கப்பட்டது, கஷ்டங்களை அறியப்பட்டது மஸ்ஜிதுகளிலே. யாராவது ஒருவர் மஸ்ஜிதுக்கு வரவில்லை என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிப்பார்கள், ஏன் இந்த தோழர் வரவில்லை, நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றாரா அல்லது வேறு ஏதாவது விஷயமா, அவரை சென்று சந்திப்பார்கள். மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்களாக இருந்தால் நாம் ஏதாவது ஒரு காரணத்தால் நம்மால் வர முடியவில்லை என்று சொன்னால் நாம் அந்த தோழரை சென்று சந்திப்பது, அவருக்கு என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன தீர்வு சொல்ல வேண்டும், நோயா அல்லது வேறு ஏதாவது பிரச்சனைகளா என்பதை நாம் கண்காணிக்கும் இடமாக இந்த மஸ்ஜிதுகள் திகழ்ந்திருக்கிறது என்று இத்தனை பெரிய சிறப்பிற்குரிய இடம்தான் இந்த மஸ்ஜிதுகள். இந்த மஸ்ஜிதுகளுடைய மாண்புகளை காப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுடைய ஒவ்வொரு மூமினுடைய தலையாய கடமையாக இருக்கின்றது. நாம் மஸ்ஜிதுகளை நோக்கி நம்முடைய ஃபர்ல் தொழுகையாக இருக்கும். எப்படி நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல நம்முடைய மனம் லயித்து இருக்க வேண்டும். இந்த மஸ்ஜிதுகள் மூலமாக ஒரு மீனை எடுத்து தண்ணீரில் இருக்கக்கூடிய மீனை எடுத்து வெளியே விட்டால் அது எப்படி மீண்டும் தண்ணீருக்கு செல்ல வேண்டும் என்று துடிக்குமோ அதுபோன்றுதான் நம்முடைய மூமின்களாகிய ஒவ்வொருவரும் இப்படி இருக்க வேண்டும். நான் எப்பொழுது மீண்டும் மஸ்ஜிதுக்கு செல்வேன் என்பதாக நம்முடைய தொடர்புகளை மஸ்ஜிதுகளோடு அதிகமாக ஆக்க வேண்டும் சொல்லுங்கள். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்மை எல்லா விதமான பிரச்சனைகளிலும் தீர்வை கொடுப்பான். நம்முடைய பிரச்சனைகளுக்கு நம்முடைய எல்லா விதமான வழிகாட்டுதல்கள் இந்த மஸ்ஜிதுகள் ஆரம்பிக்கிறது என்பதை நாம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம்.